டேய் ஜேகே, இப்போ எதுக்கு நீ அவளை அடித்த? நீ இன்னும் அவனை மறக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பையன் ஓடி வந்து, ஜேகே நியூவாக ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்கிறான், அவன் பேர் கிம் டே-யங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒருவேளை வியா இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. அதே நேரம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் கொஞ்சம் கோவத்தோடையும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது வி தான். வியை பார்த்ததுமே தரன்னு இழுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டே விடுறாங்க. இப்போ டேய் யாரா அது, இவன்டா என் கையை பிடிச்சி இழுத்தான்னு ஜேகே ஃபேஸை பார்த்ததுமே ஹக் பண்ணிட்டே, குக்கி நீ வந்துட்டியான்னு சொல்லி நீ அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாங்க. பட் ஜி அழுகிறத ஜேகேவால் தாங்கிக்கவே முடியலை. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. எதுவுமே சொல்லாமல் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போயிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரோனாவை தடுக்கும்போது ரோனாவை தள்ளி விட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ ரோனா அவங்கள ஜேகேவை கூட்டிகிட்டு அவரோட ஹவுஸில் விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஜேகேட அப்பா, ஜேகே உன்னால் அவனை மறக்கவே முடியாதா? அவனால் தான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதை மறந்துடாதேன்னு சொல்லிட்டு கோமா கிளம்பிடுறாங்க. இப்போ டே சைட் பார்த்தா டே ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜேகேட அம்மா டே கிட்ட போய், ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? அவன் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா டெத் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணார். நான் வந்ததுக்கப்புறம் தான் ஜேகே கொஞ்சமாவது ஹாப்பியாக இருந்தான். என்னதான் இருந்தாலும் நான் அவனுக்கு சித்தி தானே, அவனுக்கு அம்மா பாசமே கிடைச்சதில்ல. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப ஏங்கினான். அவன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான். என்கிட்ட உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான். நீ என்ன நம்ப மாட்டேன்னு தெரியும். இந்த டைரியை படித்து பாரு, உனக்கே அது புரியும்னு சொல்கிறாங்க. அண்ட் டேமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதே நேரம் அவங்க அப்பா தான் கெட்டவன். அவன் அப்பனால தான் இவன் கொஞ்சம் அரகண்டாக அவன் நடந்துக்கிறான். இவனை நீ மாற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. டே எதுவுமே பேசாமல் அந்த டைரியை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த டைரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஜேகே டேவை எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு. லாஸ்ட் வரியில், காதல் என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை. காதல் என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை. காதல் என்பது உன்னோடு இருந்த ஒரு உயிர். காதல் என்பது உன்னோடு இருந்த ஒரு உயிர். உன்னை வெறுத்தாலும் பிரிந்தாலும் சரி நீ போ என்று விலகிய பின்னும் நேசிக்கும் இதயமாக இருக்கும். மாறாக அந்த இதயத்தை மீண்டும் கொச்சைப்படுத்துவது இல்லை. பிரிந்தாலும் அது என்னுடைய காதல். எனக் கடந்தது. நீ அதை காயம் செய்வாயென்றால் காதல் இல்லை. உண்மையில் நான் நேசித்த ஒரு இதயத்தை என்ன நடந்தாலும் காயப்படுத்த முடியாது என்பதே ஏற்க முடியாத உண்மை. பாப்பா, நான் உண்மையில் உயிரே வச்சிருக்கிறேன். நீ என்னை தம்பின்னு கூப்பிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை கிஸ் பண்ணிட்டேன். சாரி பாப்பா. பட் என்னதான் நான் உன்னை லவ் பண்ணாலும் என் காதல் உனக்கு புரியாதில்ல. இட்ஸ் ஓகே.